ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரொம்ப உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியத்தை தரக்கூடிய நிறைய காய்கறிகள் போட்டு பன்னீர் புர்ஜி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதே மாதிரி நீங்கள் ஒரு வீட்டில் செய்து பாருங்கள், அடிக்கடி செய்வீங்க. டேஸ்ட்டும் சும்மா சூப்பராக இருக்குங்க. இதுக்கு தேவையான அளவு பன்னீர் எடுத்துக்கோங்க. இது வீட்டிலேயே செய்த பன்னீர் தான். 100லேருந்து 150 கிராம் இருக்கும். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணது. உங்கள்கிட்ட என்ன காய் இருக்கோ நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் கேரட்டு, பீன்ஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு விழுதாக இருந்தால் வச்சுக்கோங்க, இல்லைன்னா இஞ்சியும் பூண்டையும் உரலில் நச்சுட்டு சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் அதில் கொஞ்சோண்டு சீரகம், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துடலாம். இது நல்ல ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்குற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இது வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போது இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போது அடுத்து தக்காளி சேர்க்க வேண்டாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா காயையும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறினதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியையும் சேர்த்து இது கூடவே நல்லா கிளறிக்கலாம். ஏன்னா இந்த பன்னீர் புர்ஜியில் தக்காளி ரொம்ப சாஃப்டாக வெந்துட்டால் அது ஒரு மாதிரி இருக்கும். நம்ம கடித்து சாப்பிட்ற மாதிரி இருந்தால் அது ஒரு தனி டேஸ்ட்டாகவே இருக்குங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கிளறிட்டு இந்த புர்ஜிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்துருங்க. கலந்துட்டு ஒரு தட்டு போட்டு மூடி 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நம்ம வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போது இந்த பன்னீரை இது மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. நம்ம சும்மா கையால் அப்படி நசுக்கினாலே ஈஸியாக வந்துடுங்க. இல்லைன்னா ஒரு கிரேட்டர் வச்சு அதில் துருவி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், காய் 3/4 பதம் அளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள், நான் இங்கே ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். இது குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா ப்ரெட்டில் வச்சு கொடுக்கலாம், இல்லை சப்பாத்தியோட நடுவில் வச்சு ரோல் பண்ணி கொடுக்கலாம். அந்த மாதிரி கொடுக்கும்போது குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லாத்தையும் இப்போ நல்லா கிளறிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி 1லேருந்து 2 நிமிஷத்துக்கு அந்த பச்சை வாசனை போக சிம்லேயே வச்சு நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா கலந்து வந்துடுச்சுங்க. இப்போ கடைசியாக நம்ம துருவி வச்சுருக்க பன்னீரை சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். பன்னீர் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வேக விடணும்னு இல்லை, ஒரு நிமிஷத்துக்கு நம்ம மூடி போட்டு எடுத்தாலே போதுங்க. நம்மளுடைய பன்னீர் புர்ஜி சூப்பராக ரெடியாகி வந்துடுங்க. இதே மாதிரி நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான பன்னீர் புர்ஜி ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாங்க. இது எல்லா வெரைட்டி ரைஸ் கூடவும், சப்பாத்தி, ஒயிட் ரைஸ் கூட எல்லாத்துக்கூடவும் பக்கவான காம்பினேஷனாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸையும் உங்களால் உடனே பார்க்க முடியும். Thank you friends. Thank you for watching.